என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். புத்தர் ஒருமுறை ஒரு அரண்மனைக்கு தன்னோட சீடர்களோட போனாரு. அரசவையில் புத்தரை அமர வச்சு அவர்கிட்ட கேள்விகள் கேட்டாங்க. நாங்கள் எல்லாரும் இல்லறத்தில் இருக்கோம், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, அரசு பணியும் இருக்கு. எங்களோட பணிகளுக்கு நடுவில், அதாவது எங்களோட வேலைகளுக்கு நடுவில் எங்களால் கடினமான பயிற்சிகள் எல்லாம் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய சிஷ்யர்களுக்கு எத்தனையோ கடினமான பயிற்சிகளை கூட கொடுக்கறதா கேள்விப்படுறோம். அவங்களுக்கு அதை செயல்படுத்துறது தவிர வேற வேலை எதுவும் பிரதானமாக கிடையாது. எங்களுடைய அளவில் பயன்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகளை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கும் அருள் செய்யணும்னு புத்தரை கேட்டுக்கிட்டாங்க. நம்ம எல்லாருடைய பொதுவான பிரச்சனையே அதுதான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலைகளில் அடிபிடின்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது தியானமாவது கத்திரிக்கையாவதுன்னு சொல்லிடுவோம். அப்புறம் மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்பட்ட நிலையில தான் ஆன்மீகம்னா என்னன்ற கேள்விக்கே வர ஆரம்பிப்போம். இந்த இடத்துல நிறைய பேர் பாருங்க, கதா காலட்சேபம்லாம் போகிற இடத்துலலாம் பாருங்க, சின்ன பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க, பெரியவங்க தான் இருப்பாங்க. ஸோ பரபரப்பாக நம்ம செய்கிற அத்தனை வேலைகளுக்கு இடையேயும் நாம் நம்மளோட ஆன்மீகத்தை செயல்படுத்த முடியுமா? இதுதான் அரசவையில் அவங்க புத்தர் முன்னால் வச்ச கேள்வி. புத்தர் அவங்களுக்கு பதில் கொடுத்தாரு. நாம் உடலாலையும் செயல்பட வேண்டியிருக்கு, மனசாலையும் செயல்பட வேண்டியிருக்கு. நாம் எந்த வேலையும் செய்யாமல் உடலை செயலற்று வச்சுருந்தோன்னா உடல் பழுதடைஞ்சிடும். எவ்வளோ தூரம் உடலை பயன்படுத்தி வேலைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அடையும். ஆனால் நம்மளோட மனதோட இயக்கம் அதுக்கு முற்றிலும் மாறுபட்டது. நாம் நம்ம மனசை எந்த அளவுக்கு அசையாமல் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட மனம் பலம் அடைஞ்சிடும். அசைறதால உடலும், அசைவற்று இருக்கிறதுனால மனசும் பலம் பெறுது. நாம் நம்மளோட வேலைகளில் ஈடுபடுற அதே நேரத்தில் நம்மளோட மனசையும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் வச்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு சராசரி மனுஷனுக்கு இது எப்படி சாத்தியமாகுது? வெளிப்புற வாழ்க்கையில் சிக்கல்கள் இல்லாமல் இருந்தால் கூட அவங்களோட மனசில் பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யுது. இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அது கண்டிப்பாக முடியாது. மருந்தை சாப்பிடும்போது குரங்கு நினைக்காதன்னு சொன்ன கதை மாதிரி தான் இதுவும் ஆயிடும். அதனால் மனசை நாம் ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு விதமாக தான் இருக்கணும். மனோன்றது நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம், அனுபவங்களை பெறுறோம். இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிற லைப்ரரி தான் மனசு. நாம் ஒரு லைப்ரரிக்குள்ளே போன உடனே நம்ம எல்லா புத்தகத்தையும் எடுத்து படிக்கிறதில்ல, நமக்கு தேவையான புத்தகத்தை மட்டும்தான் எடுத்து படிப்போம். அதுபோல தான் நமது மனம் என்னும் லைப்ரரி உங்களுக்கு சதா சர்வகாலமும் எல்லா அனுபவங்களையும் வெளியிட்டு கொண்டு தான் இருக்கும். ஆனால் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் அதை சும்மா கவனித்தால் போதும். ஒரு காலகட்டத்தில் அது நிச்சயம் அதோடைய இயக்கத்தை நிறுத்திவிடும். ஆனால் எல்லா அனுபவங்களும் ஞாபகத்தில் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை ஞாபகத்துக்கு கொண்டு வர நீங்கள் எண்ணினால் மட்டுமே அது வெளிவரும். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு எப்போ பாரும் மனசு இயங்கிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு தொல்லைகள் கொடுத்து கொண்டே இருக்கும். அது தொல்லைகள் கொடுக்கல, அதோட வேலையை அது செய்யுது. ஆனால் நம்மை அறியாமல் அந்த அனுபவங்களுக்குள்ளாக நம்ம போகும்பொழுது பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். அதனால் இதை தவிர்க்கிறதுக்கு அதை கவனிப்பது மட்டும்தான் சரியான வழியாக இருக்கும். தியானம் என்பது கவனிப்பதாகும். தியானம் என்பது கவனித்தலில் இருக்கும் பொழுது, தியானத்தில் இருக்கும் பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.